வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் டேம் 1ல் இருக்கிற நம்ம ஸ்டோரிக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். ரோபோட் எக்ஸ்போங்கிற ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர் நமக்கு 68 கொடுத்துருக்காங்க. ஸோ 68 பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட். பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, அனிதா ஷேர்ஸ் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் டேஸ். ஆன்சர் வந்து ரோபோட் எக்ஸ்போ, சி ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், த ரோபோட் தட் சேட் ஆன் ஹர் சோல்ஜர் வாஸ் ஏ டேஸ். ஆன்சர் வந்து பட்டர்ஃப்ளை, பி ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அட் தேர்ட் ஒன், அனிதா ஃப்ரெண்ட்ஸ் வாண்டட் ஏ டேஸ் ரோபோட் இன் தேர் ஹவுஸ். ஆன்சர் வந்து குக், சி ஆப்ஷன் இருக்கா, அதை டிக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன், பிரெயின் ஆஃப் ஏ ரோபோட் இஸ் த டேஸ். ஆன்சர் வந்து கண்ட்ரோலர், ஏ ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், ஏ ரோபோட் அட்வைஸ்டு ஹேர் டு டேஸ். ஆன்சர் வந்து யூஸ் டஸ்ட்பின், பி ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஆன்சர் பார்க்கலாம். வேர் டிட் அனிதா கோ. ஆன்சர் வந்து அனிதா வென்ட் டு எ ரோபோட் எக்ஸ்போ. அனிதா வென்ட் டு எ ரோபோட் எக்ஸ்போ. அது செகண்ட் ஒன், வாட் டிட் அனிதா ஈட் இன் த எக்ஸ்போ. ஆன்சர் வந்து அனிதா ஏட் அன் ஆம்லேட் மேட் பை எ குக் ரோபோட். அனிதா ஏட் அன் ஆம்லேட் மேட் பை எ cook robot. Next third one, what are the three parts of a robot? Answer வந்து the three main parts are the controller, mechanical parts and sensors. நம்ம ரோபோட்டில் வந்து என்னென்ன முக்கியமான பார்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. the three main parts are the controller, அடுத்து mechanical parts and sensor. அடுத்து fourth one, what is the use of mechanical parts? ஆன்சர் வந்து மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆர் தீஸ் விச் ஹெல்ப் த ரோபோட் மூவ். அந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லாம் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னா அந்த ரோபோட் வந்து மூவ் ஆகுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆர் தோஸ் விச் ஹெல்ப் த ரோபோட் மூவ். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த்து, வாட் ரோபோட் வில் யூ மேக் ஒய். ஐ வில் மேக் எ குக் ரோபோட் பிகாஸ் இட் ஹேன் ஹெல்ப் மை பேரண்ட்ஸ் ப்ரிப்பேர் டெலிஷியஸ் ஃபுட். நீங்கள் வந்து எந்த ரோபோட் மேக் பண்ணுவீங்க கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து குக் ரோபோட். குக் ரோபோட் செய்யும் டெலிஷியஸாக நமக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து குக் ரோபோட்டை வந்து ரெடி பண்ணுற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த பேஜில் 69ல் அரேஞ்ச் த பிக்சர் பை யூஸிங் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று இந்த டீ மாதிரி இருக்கா, அது வந்து 1ன்னு போட்டுக்கோங்க. ரெண்டாவது இந்த ரோபோ ஒரு குக் பண்ணுற மாதிரி இருக்கா அது. மூணாவது வந்து இந்த அயன் பண்ணுறதா இருக்கா, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நாலாவது இந்த சாப்பாடு இருக்கா, அதை வந்து டிக் 4ன்னு போட்டுக்கோங்க. 1 2 3 4. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் 69. வாட் டே இஸ் இட். ஆன்சர் வந்து இட் இஸ் மண்டே. மேலே நமக்கு வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம அதுலேருந்து ஆன்சர் வந்து எழுதியிருக்கோம். அடுத்து ரெண்டாவது, வேர் இஸ் த கீ கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், த கீ இஸ் இன் த லஞ்ச் பாக்ஸ். லஞ்ச் பாக்ஸில் என்ன இருந்திருக்கு, அந்த கீ வந்து இருந்திருக்கு. த கீ இஸ் இன் த லஞ்ச் பாக்ஸ், BOX பாக்ஸ். நெக்ஸ்ட்டு பின்னாடி நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அது அப்ளிகேஷன் ஃபார்ம் அது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐ கேன் டூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். விக்கிஸ் டேட் பாட் ஏ டேஷ் ரோபோட். ஆன்சர் வந்து ட்ரிக் ரோபோட் தான் அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆன்சர் வந்து ட்ரிக்கு. செகண்ட் ஒன், விக்கி டிசைடட் டு டேஷ் த ரோபோட் அட் த எண்ட். ஆன்சர் வந்து செல். என்ன நினச்சா, அது வந்து விற்கணும்னு நினச்சான், செல். அடுத்து டிக் த ஃப்ளூரல் ஃபார்ம். லேடினா எனக்கு அது ஃப்ளூரல் ஃபார்ம் என்னது, லேடிஸ். தேர்ட் ஒன் இருக்கா, அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீக்கு வந்து ஃப்ளூரல் ஃபார்ம் வந்து கீஸ், KEYS. செகண்ட் ஒன் இருக்கா, அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் த ஃப்ளூரல் வேர்ட். கேட்ச் கான்ஸ் ஃப்ளூரல் வந்து என்னது, கேச்சஸ், CATCHES. அடுத்து பெரிக்கு பெரிஸ். அது டி வந்து பாருங்கள், கனெக்ட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ்னால் ஒரே அந்த இதில் முடியும் பார்த்திங்களா, அதுதான். ஸ்ட்ராங். ஆன்சர் வந்து அலாங். கால், டால், பேக், சேக். 2 3 1. ஆன்சர் வந்து குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் தான் ஆட் ஒன் அவுட். அதுக்கு வந்து ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு சென்னை, ரெண்டாவதுக்கு வந்து கிங், மூணாவதுக்கு பூஜா, நாலாவதுக்கு வந்து ஃப்ரூட், அஞ்சாவதுக்கு அனிமல். ஸோ அதை அப்படியே பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த முதல் பாடத்துக்கு எல்லாமே ஆன்சர் பார்த்துட்டோம். தேங்க்யூ.